வணக்கம். 16ஆம் தேதி சிலைகளுக்கு தொடர்பான 41 சிடி ஃபைல் காணாமல் போனதுக்கு வந்த வழக்கு முந்தா நாள் வந்திருந்தது. அது ஜஸ்டிஸ் நாகரத்னாவும் ஜஸ்டிஸ் மகாதேவனும் அதை விசாரித்தாங்க. அந்த வழக்கினுடைய விவரம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 41 சிலை காணாமல் போன சம்பந்தமான 41 சிடி ஃபைலை எரிச்சிட்டேன் அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் அன்டிடைக்குன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது அன்டிடைக்குன்னா அதெல்லாம் திரும்ப இருக்கணும். இவங்க இந்த 41 சிடி ஃபைலும் 38 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 10 நாளைக்குள்ள எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க. அது எப்படி முடியும்? 38 போலீஸ் வெவ்வேறு இடத்துல இருக்குது. மேலும் அந்த இதில் நான் சொன்னது என்னென்னா, ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சிலரும் பொலிட்டீஷியனும் இந்த சிலை மாஃபியாவும் சேர்ந்து இந்த 41 சிலைகள் சிடி ஃபைல தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதில் தப்பிச்ச மினிமம் ஒரு கேஸுக்கு ஒரு சிலையானாலும் 41 சிலைகளை இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 36-37 சிலையை ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு சினிஸ்டர் பிளான் மூலமாக இவங்க செஞ்சதுனால இவ்வளோ ஃபைலையும் எரிச்சிட்டாங்க அல்லது காணாடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இதில் 2 வகையான குற்றத்துக்கு இவங்க எஃப்ஐஆர் போடல. ஒன்றுக்கு தான் போட்டிருக்காங்க. ஒன்று கோவிலிருந்து சிலை திருட்டு போன உடனே அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த சிடி ஃபைல் போலீஸ் ஸ்டேஷன்லேன்னு போயிடுச்சுன்னா மிஸ்ஸிங்னு சொன்னாங்க. நான் இந்த கூட்டத்தில் கேர்ளு சைல்டு மிஸ்ஸிங்னா கண்டுபிடிப்பாங்க. மிஸ்ஸிங்கிறது ஃப்ராடு. ஏன்னா கோர்ட் இந்த சிடி ஃபைல்ங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டு. அது கொடுக்கணுன்னு எந்திரிச்சு ஓடிடாது. அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து எரிச்சிட்டு மிஸ்ஸிங்னு தவறான வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு புல்லட்டோ ஒரு ரிவால்வரோ ஒரு ரைஃபிளோ காணா போனால் உடனே எஃப்ஐஆர் போடணும். அதன் மாதிரி இவங்க அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். 41 சிடி ஃபைலுக்கு 41 எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இவங்க போடலை. ஆகையினால இது ஏதோ தவறு நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் நடைபெற்றிருக்குங்கிறது நான் கேள்விப்படுறேன். அதனால தான் இது வேறு இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கணும்னு போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அதர் சைடு பேசுகிறப்ப, இல்லை நாங்கள்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எஃப்ஐஆர்லாம் போட்டுட்ருக்கோன்னு நான் சொன்னேன். எஃப்ஐஆருங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 காப்பி எடுப்பாங்க. ஒன்று ஒரிஜினலும் வித் டாக்குமெண்ட்ஸு ஃபார்ம் 95ஓட மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும். இன்னொன்று ஐஓகிட்ட இருக்கும். இன்னொன்று டிஎஸ்பிகிட்ட இருக்கும். இன்னொன்று எஸ்பிகிட்ட இருக்கும். இன்னொன்று சென்ட்ரல் பியூரோவில் இருக்கும். இங்கேயெல்லாம் தேடி எடுக்க வேண்டியது தானே. இதுக்கு ஏன் புதுசாக எஃப்ஐஆர் போடுறாங்க? ஆகையினால they destroyed all the FIR from court to district bureau. எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க, இதை எரிச்சிட்டாங்க. ஆகையினால அவங்களால எடுக்க முடியல. செகண்ட் எஃப்ஐஆருங்கிறது தெரியுனோ இட் இஸ் அன்னோன் டு லா அப்படின்னாரு. அவங்க திரும்ப ஜஸ்டிஸ் நாகரத்னம்மா, அது எப்படி முடியும்? நீங்கள் ஏன் நான் இந்த 41 ஃபைலுக்கும் ஏன் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியான பதிலை கொடுக்கலன்னா யூ வில் கால் த சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் கூப்பிட நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் சொன்னேன், இவங்கள்ட்ட ஒன்றும் ஜஸ்டிஸ் கிடைக்காது. ஏன்னா அப்போ 10 எஸ்பி மேலே நடவடிக்கை செஞ்சுருக்காங்க. இந்த 10 எஸ்பியில் எல்லாருமே இப்போ ஐஜி ஏடிஜிபி அப்படிங்கிற ரேங்கில் இருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டு கொடுத்தது ஒரு டிஐஜி. ஒரு டிஐஜி எப்படி தனக்கு மேலதிகாரிகளுக்கு எதிர்ப்பாக ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்? வி ரிஜெக்ட் தட். அந்த 2 டிஐஜி கொடுத்த ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுன்னா யூனியன் ஆஃப் இந்தியானுடைய கல்ச்சுரல் செக்ரட்டரிக்கும், அப்புறம் இன்னொன்று எக்ஸ்டர்னல் அஃபேர் செக்ரட்டரிக்கும் அனுப்பிச்சு இது சம்பந்தமான விசாரித்து சரியான தகவல் கொடுக்கணும். அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு. சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரி எல்லா பேப்பரையும் அப்படியே விட்டு பெட்டிஷன் மற்ற அனைத்து டாக்குமெண்ட்டையும் டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த 2 செக்ரட்டரிக்கும் அனுப்பணும். அவங்க இது சம்மந்தமாக விசாரித்து சரியான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும்னு சொல்லி 11/11/2025க்கு மாற்றி வச்சுருக்குறாங்க. இதன் மூலம் அதையும் சொன்னேன், இந்த சிலைகளினுடைய ஒர்த்து மினிமம் 1000 crores.
ஆனால் 41 சிடி ஃபைலுக்கு 41 சிலை இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமாக 75-80 சிலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில கோயிலில் 2-3 கூட போயிருக்கு. ஆகையினால இந்த சிலைகளை எல்லாம் இவங்க விட்டுட்டாங்க. அதே நேரத்தில் இதில் அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டு எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், அது ரொம்ப அவங்களும் கேட்டாங்க. ஒரு சிடி ஃபைல் வந்து அன்டிடெக்ட்னு சொன்னால் அது கோர்ட்டுக்கு கொடுக்கணும். கோர்ட்டு வந்து டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து சம்மன் கொடுத்து அவரையும் கூப்பிட்டு கேட்பாங்க. அப்படி அவரும் வந்து முடியலன்னு சொன்னால் அன்டிடெக்ட்னு கோர்ட்டு தான் ட்ரீட் பண்ணணும். அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் பியூரோவில் வச்சுருக்கணும். எப்போயாவது எவிடன்ஸ் கிடைச்சா அந்த அன்டிடெக்டர் கேஸ் எடுத்து கேஸ் நடத்தலாம். அதை செய்யாமல் எரிச்சிருக்கிறாங்க. ஆகையினால ஐ ஹவ் நோ ஃபெய்த் ஆன் தி இந்த இப்போ தமிழ்நாடு போலீஸு அதுபடின்னு அதையும் திரும்ப சொன்னேன். அவங்க அந்த 1000 கோடி ரூபாய் ஹவு மச் அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க. இட் இஸ் மோர் தென் 1000 crores பிகாஸ் டிஃப்ரெண்ட்டு நடராஜர் அண்ட் அதர் சிவா அண்டு மாரியம்மன் எக்ஸர் நிறைய சிலைகள் காண போயிருக்கு. ஒன்று எவ்வளவு உயரம் நீள அகலம்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் சொல்லலை. ஒரு தவறான தகவலை கொடுத்து எப்படியோ இந்த நீ வழக்கிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்கன்னு அவங்க அப்புறம்தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரிக்கும் இது மத்திய அரசு கல்ச்சுரல் செக்ரட்டரிக்கும் டைரக்ஷன் கொடுத்து இது மாதிரி வச்சுருக்காங்க. 11-11 ரிப்போர்ட். இப்போ 1000 கோடி ரூபா அளவுக்கு இதில் ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் அமலாக்கத்துறை எதுவும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் ஈடி வர தெரியும். ஏன்னா மணி லாண்ட்ரிங் இருக்க எனக்கு தெரிஞ்சு 100 கோடி ரூபா சொன்னாங்க. அப்படி இல்லை, 50 கோடி ரூபா லஞ்ச லாவணியம் நடந்திருக்கு அப்படின்னு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சுது. அங்கே உள்ள ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. நான் என்ன புது கண்ணாடி வச்சுட்டு பார்க்குறேன்னா எல்லாம் அவங்கவுங்க வாங்கினவங்க. இப்போ வாங்கினவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வழக்கை ஒன்றும் இல்லாத பண்ணணும்னு செஞ்சு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா ஆயிருக்கு. ஆனால் இந்த கேள்விப்பறப்பு 100 கோடி ரூபா வரைக்கும் லஞ்சம் போயிருக்கு. அதே நேரத்தில் 1000 கோடி ரூபாயை விட்டுட்டாங்கன்னா இது மணி லாண்ட்ரிங் நிச்சயமாக வரும். ஈடியும் உள்ளே வருவாங்க. அதனால் இட் இஸ் எ பிக் மேட்டர். இட் இஸ் எ சேம் டு தி தமிழ்நாடு போலீஸ். இந்த ஒரு 10 போலீஸை காப்பாற்றுறதுக்காக மற்ற உயர் அதிகாரிகள்லாம் இப்போ இதில் எம்பாரஸ்மெண்ட் வந்திருக்கு. அதனால் யார் அந்த 10 போலீஸ்காரங்க நேமையும் சொல்லணுன்ட்டாங்க. அதை 11ஆம் தேதி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.